விஜய்ங்கிற நபர் தொடங்கி இருக்கிற அரசியல் கட்சி, அது ஒரு அரசியல் சினிமா. அந்த சினிமாவை எடுக்கிறது திமுக. அந்த சினிமாவுக்கு ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின். திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போகாமல் விஜய் பிரித்தா நாம் ஆட்சியில் மீண்டும் இருக்கலான்னு சொல்லி அவருக்கு ஒரு 500 கோடி விலை பேசி அவரை ரோட்டில் ஆட விட்டுருக்காங்கங்கிறத என்னுடைய இந்த நிமிஷம் வரைக்கும் எண்ணம். அதில் நான் மாற்றிக்கவே இல்லை. ஆனால் அவர் ஏதோ ஒரு ஃபவுல் ப்ளே பண்ணுறாரு. என்ன ஃபவுல் ப்ளேன்னு தெரியல. 2 பேரையும் எதிர்த்து அதிமுகவுக்கு எதிரான ஓட்டும் அவருக்கு வரணும், திமுகவுக்கு எதிரான ஓட்டும் அவருக்கு வரணும். அப்படி வந்துட்டால் திமுக தோத்தா நாம் ஆல்டர்னேட்டிவ் வந்துடலான்னு அவர் நினைக்கிறாரு. திமுக என்ன நினைக்கலாம், நாம் 500 கோடி அவரை நம்பி இறக்கியிருக்கோம், நாம் வரலைன்னா விஜய் வந்துட்டு போட்டோம், விஜய் ஆட்சியில் இருந்தால் நாம் ஆட்சியில் இருந்தால் ரெண்டும் ஒன்று தான், 2 பேரும் சேர்ந்து கும்மி அடித்து கொள்ளை அடிக்கலான்னு திமுக நினைக்குதோன்மோ. ஆனால் ஊழல்லாம் பண்ண மாட்டேன்னு அவர் முதல்ல சொன்னார். அப்புறம் அப்படிலாம் இருக்க முடியாது, இருந்தாலும் நான் நடக்காமல் பார்த்துக்குவேன்னு ஒரு வார்த்தை சொன்னார். அதில் எல்லாம் ஊழலுக்கு ஊழல் ஒன்றா சேர்றாங்க போல் இருக்கு.